பிரஸ் மீட்டு எங்க அண்ணன் பண்ணல. எதுக்கு பண்ணணும்? பிரஸ் எல்லாம் எங்க அண்ணனை மதிக்கிறீங்களா? இப்ப வரைக்கும் எங்க அண்ணனை சிஎம்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? யார தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த உலகிலும் ஆள் இல்ல சார். சாரி பார்த்தேன் கேள்வி சிஎம்னு சொல்லுங்க சார். தம்பி, இது எதுக்கு நம்ம திருச்சியில முடியா இந்த கான்ட்ரோவர்சிலாம் வரக்கூடாதுன்னு நான் வந்து தெளிவானதை உங்கள்கிட்ட படிச்சுதான் வந்தவன். மதிக்க தெரியாத மனுஷங்க கிட்ட எல்லாம் நாங்க வந்து எங்க அண்ணன் வந்து மீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரி, பிரஸ் மீட்ல மீட் பண்ணி என்ன பண்ண போறாங்க? மக்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துருமா? நீங்க அப்படியே பிரஸ் வந்து நீங்க அப்படியே என்ன நடக்குதோ உண்மையை மட்டுமே நீங்க வெளியே காட்டுறீங்க. உங்களை நம்பி பேசுறதுக்கு விஜயகாந்த் சார் பத்தாதா? நீங்க பண்ண வேலை விஜயகாந்த் சாரோட நிறுத்திக்கோங்க. சரியா? போதும். எங்க அண்ணனை நீங்க வச்சு செய்ய வேண்டாம். இப்போ வரைக்கும் நீங்க விஜய் தான் பேசிட்டு இருக்கீங்க. சிஎம்னு எங்கேயாவது நீங்க பேசுறீங்களா? எங்கேயாவது நீங்க மென்ஷன் பண்றீங்களா? அதை அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு அதை நீங்க சொல்ல வேணான்றீங்க. அப்ப வேற யார் சொல்லுவாங்க? நாங்க தான் சொல்ல முடியும். விஜய்ங்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களுக்கு வேற பிரஸ் மீட் வேற கொடுக்கணுமா? தொங்குங்க, எங்க அண்ணனுக்கா நீங்க தொங்குங்க. என்னைக்கு நீங்க மரியாதை எங்களுக்கே தோணணும், நீங்க மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய்க்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு என்னைக்கு தோணுதோ எங்க அண்ணன் பிரஸ் மீட் கொடுப்பாரு. சரியா? நீங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படியே வச்சு ஓட்டுவீங்க? பிரஸ் மீட் கொடுங்க, பிரஸ் மீட் கொடுங்கன்னு. எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும்? பிரஸ் மீட் கொடுத்தோடனே வந்து குழந்தைங்க பலாத்காரம், கொலை, இந்த கஞ்சா ஒழிப்பு எல்லாமே நடந்து முடிஞ்சிருமா? அழிஞ்சிருமா பிரஸ் மீட் கொடுத்துட்டா? அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. சரியா? அதுக்கு பிரஸ் மீட் கொடுத்துதான் வந்து அவருக்கு வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பண்றாருல, அதை நீங்க போய் பிச்சு எடுத்து போய் எடுங்க, போங்க. ஒரு மரியாதை, ஒருத்தர் ஒரு கட்சி தலைவரா இருக்கிறாரு, அதை விட அவர் வந்து முதலமைச்சரா இருக்கிறார். அதுக்கான மரியாதையை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுக்கணுமா? எங்க கொடுப்பாரா? கொடுக்க தேவையே இல்லைங்க. போங்க, போய் அப்படியே தொங்குங்க. இதுதான் உங்களுக்கு. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவர் கொடுப்பாரு உங்களுக்கு ரிட்டர்ன்.